ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு எங்கள் வீட்டு சமையல். நம்ம இன்றைக்கி வந்து சுவையான சோயாபீன் மசாலா நம்ம சாதத்துக்கு ஏற்ற மாதிரி எப்படி செய்யணுன்றது தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் சோயாபீன்ஸை வச்சு ஒரு சோயாபீன்ஸ் மசாலா தான் செஞ்சு காட்ட போகிறோம். இந்த சோயாபீன்ஸ் வந்து ரொம்ப புரதச்சத்து மிகுந்தது. இந்த சோயாபீன்ஸ் மசாலா வந்து எல்லா சாதத்துக்கும் ஒரு சைட் டிஷ்ஷாக ரொம்ப சூட்டாக இருக்கும். இந்த சோயாபீன்ஸில் வந்து நமக்கு வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கும் ரொம்ப உதவியாக இருக்கும். வாங்க இந்த சோயாபீன்ஸ் மசாலா எப்படி செய்வோன்னு பார்ப்போம். இதுக்கு வந்து 1 கப் போல் ஃப்ரெஷ்ஷான சோயாபீன் எடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயம், ஒரு தக்காளி பொடியாக நறுக்குனது, தேவையான அளவு உப்பு, 1 ஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சோண்டு பட்டை, சோம்பு, 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் தனியாத்தூள், கொஞ்சோண்டு கரம் மசாலா, அப்புறம் கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை இதெல்லாம் எடுத்துக்கிட்டோம். ஃபஸ்ட்டு வந்து சோயாபீனை ஒரு குக்கரில் சேர்த்துக்கிட்டு அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டுட்டு கொஞ்சோண்டு உப்பும் போட்டு அதை வந்து நம்ம ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்துக்கணும் வேகிற வரைக்கும். விசில்லாம் அடங்கின பிறகு நம்ம திறந்து பார்ப்போம். சோயாபீன் வந்து எடுத்து நசுக்கி பார்த்தோன்னா நல்லா நசுங்கணும். இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக வெந்திருக்கணும். இப்போ இதை வந்து தனியாக எடுத்து வச்சிடலாம். இதில் கொஞ்சோண்டு தண்ணி இருக்கும், அதோடையே வச்சுக்கலாம் நம்ம. இப்போ ஒரு பேனில் தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கணும். எண்ணெய் வந்து நல்லா காயணும். எண்ணெய் காஞ்ச பிறகு நம்ம வச்சுருக்க சோம்பு பட்டையை இதில் சேர்த்துக்கலாம். சோம்பும் பட்டையும் நல்லா பொரியணும். நல்லா பொரிஞ்ச பிறகு நம்ம வச்சுருக்க வெங்காயத்தை அதில் சேர்த்துக்குவோம். சேர்த்து வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். கூடவே கொஞ்சோண்டு கருவேப்பிலையும் சேர்த்து நம்ம வந்து வதக்கிக்கலாம். இது வந்து நல்லா வதங்கின விட்டு நம்ம வச்சுருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து இதில் 1 ஸ்பூன் சேர்த்துக்குவோம். சேர்த்து இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை வந்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வந்து தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளியை வந்து நல்லா மசிய வதக்கிக்கணும். கொஞ்சமாக உப்பு சேர்த்து தக்காளியை நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி வந்து நல்லா வதங்கின பிறகு நம்ம வச்சுருக்க மசாலாவெல்லாம் இதில் வந்து ஒன்று ஒன்றா சேர்க்க போகிறோம். இப்போ பாருங்கள், நல்லா தக்காளி வதங்கிருச்சு. இப்போ வந்து கொஞ்சமாக மஞ்சத்தூள், மிளகாத்தூள், அடுத்து தனியாத்தூள், அதுக்கப்புறம் கரம் மசாலா இதெல்லாம் சேர்த்துக்குவோம். சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். அதோட பச்சை வாசனைலாம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்குவோம். அது வந்து நல்லா வதங்கின விட்டு நம்ம வச்சுருக்க அந்த பாயில் பண்ணி வச்சுருக்க சோயாபீனை வந்து இதில் வந்து சேர்த்துக்குவோம். நம்ம இப்போது சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. தேவைப்பட்டதுன்னா கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அது எல்லாம் நல்லா ஒன்றா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் அதை நல்லா குக் பண்ணுங்கள். பச்சை வாசனைலாம் போகணும். அந்த பச்சை வாசனைலாம் போன விட்டு கடைசியாக வந்து நம்ம வச்சுருக்க கொத்தமல்லியை வந்து அதில் சேர்த்துக்கலாம். கடைசியாக நம்ம வச்சுருக்க கொத்தமல்லியை அதில் சேர்த்துக்குவோம். அடுப்பை அணைச்சிடலாம். அவ்வளோதான், நம்மளோட சுவையான சோயாபீன் மசாலா இல்லைன்னா பொரியல் வந்து சூப்பராக தயாராகிடுச்சு. இது வந்து நமக்கு சாதத்துக்கு ஏற்ற ஒரு சைட் டிஷ்ஷாக இருக்கும். நம்ம ரைஸ் எந்த ரைஸ்க்கு வேணால் இதை தொட்டு சாப்பிட்லாம். ரொம்ப ஈஸியும் ப்ளஸ் இது ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபியும் கூட. ஸோ இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா உங்களோட ஃபீட்பேக்கை எங்களுக்கு கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் டேப் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களோட ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ.